இப்போ அண்ணா பல்கலைக்கழகம் அதில் காவல்துறையினுடைய கைகள் எந்த அளவுக்கு கட்டப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டில் நடக்கிற போத கலாச்சாரம், இதெல்லாம் ஆளுங்கட்சியினுடைய அத்துமீறல்கள் எவ்வளோ தூரம் முன்னேறிக்கிறது. ஒரு பொது ஃபங்க்ஷனே நடத்த முடியாத அளவுக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்த திமுககாரர்கள் திடீரென்று நேற்றைக்கு தினம் இந்த மாதிரி இதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னால் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. நல்ல வேளை இந்த மகால் உரிமையாளர் கொடுத்து உதவுனார். அதுவும் வேற ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினார். அப்புறம் இந்த மாதிரி பொது ஃபங்க்ஷனும் சரி நீங்கள் நடத்திங்க சார், நல்லது தானே, நான் வேறு அவங்கள்ட்ட சொல்லி வேறு இடத்துல நடத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இது கிடைக்கலன்னா எப்படி பாருங்கள், எத்தனை ஆயிரம் மக்கள் இப்போ இங்கே 1000 பேருக்கு மேலே எப்படி பயனடைவாங்க. வர்றவங்களுக்கு முழுக்க முழுக்க இலவசமாக செய்யணும், சிகிச்சை செஞ்சிட்ருக்கோம். இந்த அரசாங்கம் இன்றைக்கி திமுக காரர்கள் எவ்வளோ தூரம் அத்துமீறி போகிறாங்க அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் சொல்கிறேன். இதனால தான் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கேலி கூத்தாக இருக்குது. அனைத்து துறையிலும் விரிந்து பறந்து திமுகவுடைய நிர்வாகிகள், அதனுடைய தலைவர்கள் இன்றைக்கி அதிகாரிகளை மிரட்டுகிறார்கள். எந்த மாதிரி மிரட்டல் இருந்தால் இன்றைக்கி முதன்மை அதிகாரி கொடுத்ததை வாபஸ் பண்ணுவார். நான் தொடர்பு கொண்டால் எடுக்கவே இல்லை அந்த முதன்மை அதிகாரி. அந்த சிவகுமார்ன்றவன் பல காரணத்தை சொன்னார். அப்புறம் சொல்லியும் அவர் கடைசியில் என் ஃபோனே எடுக்கலை. டிஓ இதெல்லாம் ஆட்சி மாறும், காட்சிகள் மாறத்தான் செய்யும். அது வேறு. இந்த மாதிரி அதிகாரிகள் அரசு அலுவலர்கள் அது காவல்துறையாக சார் எந்த துறையாக இருந்தாலும் நேர்மையாக பணியாற்றணும். நம்ம பிரபாகரன் சிவகிரி போலீஸ் ஏட்டையா இருக்கார் இல்லையா, அவர் மாதிரி பணியாற்றணும். ஏன்னா இந்த ஆட்சியில் நேர்மையாக நாங்கள் பணியாற்ற முடியல, அழுத்தம் இருக்குது, உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, காவல்துறையும் கேட்க மாட்டேன்னுது, எனவே நான் தலைமை காவலர் பதவியை நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொன்னார் பாருங்கள். எந்த மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரி காக்கி சட்டை போட்டவர் எப்படி? இது மாதிரி சில அதிகாரி இருக்காங்க. ஆனால் அதிகாரிகளாம் மிரட்டப்படுகிறார்கள். இப்போ சென்னையில் கூட கமிஷனர் பாருங்கள், அவர் ஏன் திடீரென்று பேட்டி கொடுக்குறாரு? அரசோட அனுமதி பெற்றாரா என்னன்னு தெரியல. அதில் ஞானசேகர் மட்டும் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொன்னால் அவருக்கு கொடுத்துருக்க அழுத்தம் தான். அது 24ஆம் தேதி கைது செய்யப்பட்டு 25ஆம் தேதி விடுதலை பண்ண பிறகு அப்புறம் இந்த சம்பவம் எடப்பாடியார் முன்னாள் முதலமைச்சர், கழக பொதுச் செயலாளர், இன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக இருக்கிற அண்ணன் எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியார் அந்த அங்கே நடந்த சம்பவத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு அதை முன்னெடுத்து சென்றதனால்தான் மற்ற கட்சிகள்லாம் வந்தது. அதற்கு பின்பு பார்த்திங்கன்னா எல்லோரும் பேசின உடனே இந்த அழுத்தம் கடத்துங்கிறதுமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய யார் என்ற சார் யார் அப்படின்னு ஒரு தலைவர் குடியிருந்த கோயிலில் நான் யார்ன்ற மாதிரி அந்த கேஸில் இந்த சார் யார் கேட்குற அளவுக்கு இன்றைக்கி சம்பவங்கள் நடந்திருக்கு. அனைத்து துறையும் விரிந்து இன்றைக்கி அதில் இருக்க கூட்டணி கட்சிகளும், சகோதரர் திருமாவளவன் இன்றைக்கி மலேசியா போயிருக்காரு. இன்னைக்கு போயிட்டு வந்த பிறகு என்னது, நேற்று வரைக்கும் அது அரசல் புரசலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர், தமிழ் மாநிலத்துடைய தலைவருமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இதை கண்டித்திருக்கிறார். இன்றைக்கி இந்த அரசாங்கம் இது என்ன சுதந்திரமாக ஜனநாயக முறைப்படி நடக்குதா? திரும்ப ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்களா? எந்த ஒரு இதுக்கும் இந்த அரசாங்கத்தில் அனுமதி கிடைக்கல. போராட்டம் நடத்தலைன்னா மக்களுடைய பிரச்சனையை எப்படி அரசாங்கத்துக்கு கொண்டு முடியும் அப்படின்னு கேள்வி மேல் கேட்டார். அதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பக்கம் முரசொலி பத்திரிக்கை தான் திமுகவுடைய, அதுக்கு அவங்களுக்கு அரசு இதழ், திமுக கட்சிக்காரங்க அரசு இதழ் மாதிரி, அரசில் எப்படி கெஜெட்டில் போட்ட அரசு இதழ் ஆகுது பார்த்தீங்களா, அது மாதிரி திமுகவுடைய பத்திரிகையில் இன்றைக்கி தோழருக்கு மேல் கேள்வி கேட்டு இது அடுக்குமா ஒப்பாரி வைக்கிறாங்க திமுக.
ஏன் நீங்கள் தான் உங்களுக்கு தான் செல்வாக்கு கூடிருச்சுன்னு சொல்கிறாங்க இந்த ஆட்சியில். முதலமைச்சர் எங்கே பார்த்தாலும் சொல்கிறாரு, எந்த கொம்பனும் இந்த ஆட்சியை குறை சொல்ல முடியாதுன்றாரு. ரெண்டாவது நல்லகண்ணுக்கு நடந்த நூற்றாண்டு விழா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் அந்த விழாவில் கூட இது கொள்கை கூட்டணின்றார். அந்த கொள்கை கூட்டணியில் இருக்கிற எனக்கு பாலகிருஷ்ணன் சரி, முத்தரசன் ஏற்கனவே சொல்லிட்டார். ஆனால் பாலகிருஷ்ணன் விரிவாக சொன்னார். திருமாவளவன் திருமாவளவன் அந்த சார் யார் என்பதை உடனடியாக தெரிவிக்கணும். கமிஷனர் ஏன் ஒருவர் மட்டுமே சம்பந்தப்பட்டார் என்று அவசரமாக கொடுத்ததுன்னு காரணம் என்னன்ட்டார். இந்த அரசாங்கத்துக்கு எவ்வளவு பெரிய இழுக்கு. இந்த அரசாங்கம் மக்களுடைய இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்க குணத்தவே மாற்ற முடியாது. இந்த திமுகவுடைய நிர்வாகிகள் குணத்தவே மாற்ற முடியாது. எப்பவுமே இப்படி தான். கலைஞர் இருக்கும்போதே இந்த மாதிரி ரொம்ப இது பண்ணுவாங்க. இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் வந்த பிறகு ரொம்ப அதிகமாக தலையீடு. அவர் சொன்னார், ஒரு வருஷத்திலே சொன்னார், என்னால் தூக்கம் வரல, நான் சர்வதிகாராக மாறுவேன், சவுக்கால் விளாசுவேன்னார். இப்போ அன்பு சகோதரர் அண்ணாமலை தான் தன்னையே சவுக்கடித்து தன்னை வருத்திக்கிட்டார். ஆனால் துரைமுருகன் டெல்லி பயணமாயிருக்கார். ஒருவர் டங்ஸ்டனை பற்றி தான் பேச போயிருப்பாங்க. நைட்டோட எங்களுக்கு தெரியாது. அவர் ஒருவர் டங்ஸ்டன் சொல்லி தான் அதை பற்றி தான் பேச போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம நல்லதே நினைங்க. நீங்கள் அப்போ அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க. அவர் மூத்தவர், சபையினுடைய நாயகன், ரொம்ப காலம் இருந்தவர். ரஜினிகாந்த் சொல்லுவாங்க ஒரு நாவலா அதிமுக முன்னால இருந்த ஓபிஎஸ் அடிக்கடி போய் ரஜினிகாந்த் சந்திக்கிறாரு. என்னவா சார்? நீங்களாம் மறந்துட்டீங்களே, அப்பா மறந்துட்டீங்களே. அதுக்காக போய் போட்டா ரஜினியோட சந்தாச்சா போட்டா போடுறீங்க அப்படின்னு போடுறாரு. அவர்தான் விவரமான தான் செய்யறாரு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.